சொல்றாரு அப்படின்னா, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி ஹேஷ்டேக் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. எது ஹேஷ்டேக் சண்டை? ஹேஷ்டேக்ன்றது இன்னைக்கு நவீன எதிர்ப்பின் ஒரு வடிவம். அப்ப பெரியார் ராஜாஜிக்கு எதிராக போட்ட சண்டை, அவரும் இதே தார்வாளியை தூக்கிட்டு தெரு தெருவா போய் ஹிந்தி எழுத்துக்களை பூரா அழிச்சாரு ராஜாஜிக்கு எதிராக. 1938 இருந்து போராடினார் பெரியார் இந்தி மொழியை எதிர்த்து. அந்த எதிர்த்து போராடிய போராட்டம் எல்லாம் எல்கேஜி யூகேஜி சண்டையா? பேரறிஞர் அண்ணா 1965 இந்தி மொழி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது இதே தான் சொல்லியிருப்பீங்களா? அண்ணா வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாரு. நிதியை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை, பெற வேண்டியது உன்னுடைய உரிமை. இதுல சந்தேகமே இல்லை. எப்படி பெற போறோம்? அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன்ட்ட இருந்து வாங்கு வாங்கு வாங்குன்னு சொன்னா எப்படி வாங்கலாம் சொல்லுங்க? ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க. ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது, மாநில அரசு குடுன்னு சொல்லுது. இவர் சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாரு தனியா உட்காந்து. அது ரூம் போட்டு தனியா பனையூர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பேசினார்னா, மொழி திணிப்புக்கு எதிராக பேசினார். நீங்க அவர் ஸ்பீச்சை ஃபுல்லா கேளுங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுகிறேன் என்று ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருந்தாரா? ஏன் பேசல? இன்னொன்னு சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், எல்லாம் தெரியும். உனக்கு தெரியுமா? அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன அப்படின்னா, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அவர் இந்தி திணிப்பை நேரடியாக கைகாட்டி எதிர்ப்பதற்கு முன்வர மறுக்கிறார் அல்லது தயங்குகிறார். ஏன்னா உண்மையான எதிரியை நீங்க கைகாட்டி பழகிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். உண்மையான பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும். பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நம்ம ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? பிஎம் ஸ்ரீ திட்டம் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட சொல்லுது. அவன் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒன்னு சொல்லி கொடுக்குறான். வாட் இஸ் தர்மா, வாட் இஸ் கர்மா, வாட் இஸ் யக்ஞா. ஸ்லோகத்துல அறிவியலை கண்டுபிடிக்க போறேன், புராணத்துல அறிவியலை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் விமானங்களின் அறிவியலை ஆராய்ச்சி செய்வதற்காக 16 பட்டதாரி மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எங்க மகாபாரதத்துல கரெக்டா இருமுறாங்க. பெரியார் எதிர்த்த எந்த விஷயங்களையாவது இன்றைக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் எதிர்க்கிறார்களான்னு யோசிச்சு பாருங்க. எதிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அதை பேசுவதற்காக அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய நோக்கம் பெரியாரை பற்றி பேசுவதான ஒரு தோற்றம். ஆனா பேச மாட்டாங்க. பெரியார் மற்றும் அம்பேத்கர் இன்றும் ஏன் தேவைப்படுகின்றனர் என்ற இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்திருக்கின்ற ஐகஃப் மற்றும் தமிழ்நாடு சோசியல் வாட்ச் ஆகிய 2 அமைப்புகளுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோசியல் வாட்சினுடைய இயக்குநராக இருக்கும் ஃபாதர் இருதயராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக மாணவர்களோடு உரையாடுவதற்கான வாய்ப்பை கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் மற்றும் அம்பேத்கருடைய தேவை இன்றும் ஏன் இருக்கிறது என்பதை சமீபத்தில் எழுப்பப்பட்ட 2 வகையான 2 இடங்களிலிருந்து எழுப்பப்பட்ட கேள்விகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தலைப்பிற்குள் போவதற்கு முன்னால் பெரியாரையும் அம்பேத்கரையும் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு முன்னாலேயே பெரியாரையும் அம்பேத்கரையும் தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியாக பேசியும் எழுதியும் பதிப்பித்தும் எங்களுக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தலித் முரசு ஆசிரியர் புனித பாண்டியனை போன்ற எங்களுடைய முன்னோர்கள் தான். அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது அவருக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கர் கேள்வி சமீபத்தில் எங்கிருந்து எழுந்தது, அப்படி எங்கிருந்து தொடங்குச்சுன்றது உங்களுக்கு தெரியும். எங்கிருந்து தொடங்குச்சு? அம்பேத்கரை பற்றி ரீசெண்டாக திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். இடையில ஒரு கேப் விட்டோம். ஆனால் திடீர்னு அம்பேத்கரை பற்றி தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்கேருந்து அந்த கொஸ்டின் ரைஸ் ஆச்சு? எங்கேருந்து? பார்லிமெண்ட்டில் அமித்ஷா பேசியதிலிருந்து அது தொடங்கியது. பெரியாரை பற்றிய வாதங்கள் இப்போ இந்த வருஷத்தில் சீமானால, அதற்கு முந்தைய வருஷத்தில் வேறு ஒரு நபரால், அதற்கு முன்னாடி வேறு ஒரு நபரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெகுலராக யூடியூப்பில் பார்க்கக்கூடியது தான். புனை சுருட்டுக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா டென்ஷனாக எந்திரிச்சு ஓடிடுவாங்க. யூ ஆர் அன் ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை போன்ற அனைவரையும் இந்தியர் அல்லாதவர் என்று தள்ளி வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க பேசினப்போ பெரிய அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணலை இல்லையா? நீங்கள்லாம் பேச்சுலர் படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ பேச்சுலர் அண்டர் கிராஜுவேட்டில் இருக்கீங்களா? அப்போ ஐ திங்க் நீங்கள் ஸ்கூலில் இருக்கும் பொழுது அந்த பேரறிஞர்கள் எச் ராஜாக்கள் அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க இல்லையா? நம்ம தலைமுறையில் அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. எனக்கு என்னுடைய நான் உங்களோட ஒரு 10 வயது சீனியராக இருப்பேன். என்னுடைய வயது 28, உங்களுக்கு ஒரு 18 வயது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது 16. சரி 16பா.
கோவப்படாதீங்க. 20 வயசு இருக்குமா? ஏழை 25 ஆம்ல. சரி, அப்ப நானும் உங்க சமகாலத்தவர் தான். இப்ப அவர் தான் தொடங்கி வச்சார் இல்லையா? என்னெல்லாம் சொன்னாங்க பெரியாரை பத்தி? அவர் இந்து மத விரோதி, அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரி, நம்முடைய வேதங்களை எல்லாம் மறுத்தவர், முன்னோர்களை எல்லாம் முட்டாள்னு சொன்னவர் அப்படின்னு பல வகையான விஷயங்கள் பெரியாரை பற்றி தொடர்ந்து சொல்லப்படுவது உண்டு. இதைத்தான் வைத்து பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தொடர்ந்து பேசினார்கள். இப்போ அந்த எபிசோட கையில் எடுத்திருப்பது, இப்போ பொதுவாக வந்து இந்த ஸ்பின் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ ஸ்பைடர் மேன் பார்த்துருக்குறோம். ஸ்பைடர் மேனை ஒருத்தர் எடுத்தார், சோனியிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்பைடர் மேனை ரீவேம்ப் பண்ணாங்க. யார்? பீட்டர் பார்க்கர் கேரக்டர் வேற ஒருத்தரை போட்டு. இப்போ யார் நடிச்சிட்டு இருக்கா? டாம் ஹாலண்ட். அதுக்கு முன்னாடி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். அதுக்கு முன்னாடி இப்படி ஸ்பின் ஆஃப் பண்ணுவாங்க. கேரக்டரைசேஷன் ஆர்க்கே மாற்றி வேற வேற வகையில் ஸ்பின் ஆஃப் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி பெரியாருக்கு ஸ்பின் ஆஃப் டைரக்ஷன் எடுக்க வந்திருக்கிறாரு சீமான். முதல்ல எச்ராஜா எடுத்துட்டு இருந்தாரு, படம் சரியா போல. சரி, ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது ஸ்பின் ஆஃப் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்பின் ஆஃப் எபிசோடினுடைய டைரக்டர் தான் டைரக்டட் பை சீமான், ராபர்ட் வில்டா. அந்த மாதிரி இப்போ ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். பெரியாரை பற்றி இப்பவும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கு. பெரியாரையும் அம்பேத்கரையும் அவங்க தொடர்ந்து அட்டாக் பண்றது ஒரே காரணத்திற்காகத்தான். இரண்டு பேரையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ அம்பேத்கரை பற்றி திரு புனித பாண்டியன் அவர்கள் விரிவாக நம்மோடு பேசுவார். அதனால் நான் அம்பேத்கர் இல்லாமல் பெரியாருக்குள் மட்டும் நான் என்னை சுருக்கிக் கொள்கிறேன். பெரியாரை ஏன் அட்டாக் பண்றாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஒருத்தரை தொடர்ந்து அட்டாக் பண்றாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன காரணமா இருக்க முடியும்? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா? அவர் ஏதோ ஒன்று சரியா சொல்லியிருக்கிறாரு, அதனால அட்டாக் பண்றாங்க. அல்லது அவனை சரியா அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க, அதனால அட்டாக் பண்றாங்க. ரெண்டுல ஏதோ ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அப்போ பெரியார் என்ன சொன்னார் அப்படின்றத நாம் எடுத்து பார்க்க வேண்டும். பெரியார் தமிழர்களை பிடித்திருக்கக்கூடிய 3 நோய்கள் என்று குறிப்பிட்டார். 3 முட்டுக்கட்டைகள் அப்படின்னு குறிப்பிட்டார். பெரியார் குறிப்பிட்ட 3 முட்டுக்கட்டைகள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா, முன்னோர் சொன்னபடி நடக்க வேண்டும், முதல் முட்டுக்கட்டை. முன்னோர் எழுதியபடி நடக்க வேண்டும், இரண்டாவது முட்டுக்கட்டை. முன்னோர் நடந்தபடி நடக்க வேண்டும், மூன்றாவது முட்டுக்கட்டை. இந்த 3 முட்டுக்கட்டைகள், அவங்க சொன்னபடி நடக்கணும், அவங்க எழுதினபடி நடக்கணும், அவங்க நடந்தபடியே நடக்கணும். 3 பேய்கள் என்று பெரியார் குறிப்பிடுகிறார். முதல் பேயிலே அது ஒரு கம்பைண்டா சொல்றாரு. 3 விஷயங்களை கம்பைன் பண்ணி ஒரே பேயா சொல்றார். பெரியார் சொல்லுகிறார், கடவுள், மதம், சாஸ்திரம் முதல்ல. நம்பர் 2 என்னவா இருக்கும்? சாதி. நம்பர் 3 சரணாயகம். அதாவது இந்திய சூழலில் சரணாயகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 3ம் பிடித்திருக்கக்கூடிய பேய்கள் அல்ல, அதை தாண்டி நாம் நகர்வதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது 3 முட்டுக்கட்டைகள், முன்னோர்கள். அந்த 3 ஒன்னே ஒண்ணுதான், முன்னோர்கள் என்கின்ற ஒரு பெரிய முட்டுக்கட்டை அப்படின்னு பெரியார் அடையாளப்படுத்துறார். இப்போ நீங்க எல்லாரும் வந்து பூமர்ஸ் அப்படின்னு ட்ரால் பண்றீங்க இல்லையா? இந்த பூமர்ஸ்னு ஒரு கேட்டகிரி இருக்குன்றத முதல்ல நம்மளுக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது யாருன்னா பெரியார் தான். உன் பூரா பூமர்டா, ஒரு பெரிய பூமர் குரூப் இருக்கு. இந்த பூமர் குரூப்பு உங்களை பூரா ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் வந்து தலையை படிய சீவு அப்படின்னாப்பா பூமரா பேசாப்பா சொல்கிறீங்கல்ல, டக்கின் பண்ணுறா, என்னடா ஷர்ட் ஏண்டா இங்கே கிழிச்சிருக்கிற, பேண்ட் ஏண்டா கிழிஞ்சிருக்கு, பூமரா பேசாங்கப்பா, இதான்ப்பா ட்ரெண்டு சொல்கிறீங்கல்ல, லவ்வெல்லாம் வேண்டாம்ப்பா, பூமரா பேசாத, நான் பாட்டுக்கு நான் இருப்பபடி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லையா? இந்த இதெல்லாம் பூமர்த்தனங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. காதலுக்கு எதிராக ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் யாரு? என்ன பூமர் தானே. நீங்க பாருங்களேன், அதனாலதான் பூமரோட ரேட்டு கூட மாறல. நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து ₹1 தான் விற்கிது, இப்பயும் ₹1 தான். பூமர் பிராண்டும் மாறல, பூமர்களோட பிராண்டிங்கும் மாறல. காதலிக்கு எதிராக பேசுறவர் யாரு? சாதியை நம் மீது திணிப்பவர் யாரு? மதத்தின் பேரால நாம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, சுதந்திரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க யாரு? இன்னைக்கு உனக்கு பீரியட்ஸ், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்றவ யாரு? கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றவ யாரு? கோயிலுக்கு உள்ள போலாம், கருவறைக்குள்ள வராதுன்னு சொல்றவ யாரு?
ஏன் டக்குன்னு உள்ள போயிருச்சு? நீங்க தயங்குறீங்கல்ல இந்த விஷயத்தை. கருவறைக்குள்ள நம்ம தடுத்து நிறுத்துறது யாரு அப்படின்னு கேட்டோன்னே தயங்குனீங்கல்ல. இப்படி தமிழர்கள் எல்லோரும் தயங்கி கொண்டிருந்த காலத்தில் தமிழர்கள் தயக்கப்பட தேவையில்லை, அதை நான் உடைத்து பேசுவேன் என்று உடைத்து பேசியவர் தான் தந்தை பெரியார். அதற்கு அவர் அதை கண்டுபிடித்ததுதான் நம்முடைய சுயமரியாதை என்பது அங்கே பிரச்சனையாகிறது. நம்ம சுயமரியாதை எது பிரச்சனைக்கு உள்ளாக்குகிறது என்றால், கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால் நம்மீது திணிக்கப்படுகின்ற சாதியின் பெயரால் நமக்கு இந்த தீண்டாமை இருக்கிறது. பெரியார் வாழும் காலத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி காட்டினார். என்னன்னா, தெருவுக்குள்ளேயே போக முடியாம இருந்த நம்ம தெருவுக்குள்ள கூட்டிட்டு போனாரு, கோயிலுக்குள்ளேயே போக முடியாம இருந்த நம்மளை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அவர் கூட்டிட்டு போக முடியாத ஒரு இடம் எதுவா இருந்தது அப்படின்னா, கருவறைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போக முடியல. ஒருவேளை இன்னொரு 10 ஆண்டுகள் இருந்திருந்தால் வேறு ஒரு புரட்சி நடந்திருக்கும். அம்பேத்கரும் கூட இன்னொரு 10 ஆண்டுகள் வேறு வகையில் பயணித்து பெரியாரோடு இணைந்து 2 பேரும் சேர்ந்து பயணித்திருந்தார்கள் என்றால் வேறு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம். இப்ப இதுதான் யதார்த்தம். இந்த இடத்திலிருந்து தான் இன்றைக்கும் பெரியாரை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அடிப்படையான சிக்கல், இப்ப பேசிட்டு இருக்கிற சிக்கல்ல இருந்தே பேசுவோமே. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. என்ன சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? டிவிக்கேனா தமிழக வாழ்வுரிமை கட்சியா? என்னப்பா அதை மட்டும் கொஸ்டின் பண்ணோடனே டக்குன்னு கோவப்படுறீங்க? தமிழக வெற்றி கழகம் என்ன நடத்தினாங்க? ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறாங்க, ஆனுவல் டே, ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி கொண்டாடி இருக்கிறாங்க. எங்க கொண்டாடி இருக்கிறாங்க? கரெக்டா இருக்கீங்களே, டிக்கெட் கிடைக்கல போறதுக்கு. அப்ப அவங்க அந்த மேடையில் ஒரு சில விஷயங்களை பேசினாங்க. என்ன பேசுனாங்கன்னு பாத்தீங்களா? என்ன பேசுனாங்க? பார்த்துருப்பீங்களே போன்ல, இதான் ஒருத்தர்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பேசுனாங்க? பார்க்கலையா? தோணலையா? யார் எனக்கே கைதட்டும் போல. அவர் என்ன பேசினார்னா, மொழி திணிப்புக்கு எதிராக பேசினார். ஆனா அது என்ன பிரச்சனைனா, அவர் என்ன மொழி திணிப்புக்கு எதிராக பேசினார்ன்றதை அவரு சொல்லல. நீங்க அவர் ஸ்பீச்சை ஃபுல்லா கேளுங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுகிறேன் என்று ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருந்தாரா? ஏன் பேசல? இன்னொன்னும் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், எல்லாம் தெரியும். உனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைக்கு கூட தெரியும், ஹிந்தி தேவையில்லாம படிக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியூருக்கு போகும்போது படிச்சுக்கலாம்னு. நேற்று கூட கேட்டாங்க, தமிழ்நாட்டில் எல்லா நேம் போர்ட்லையும் ஹிந்தி அழிச்சிட்டிங்கன்னா வட மாநிலத்துக்காரர்கள் கஷ்டப்படுவாங்க இல்லையா அப்படின்னு. நம்ம நார்த் இந்தியாவுக்கு போய் படுற கஷ்டத்தை அவன் என்னைக்காவது யோசிச்சிருந்தான்னா இங்கிலீஷில் எழுதி வச்சிருப்பான்னு அன்னைக்கு எழுதல. அப்போ நம்ம எப்படி அந்த ஊருக்கு போய் ஒரு ஊர் பேரை தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி அவங்க இங்கே வந்து அந்த ஊர் பேரை தெரிஞ்சுக்கிறட்டும். நம்ம ஊர் டவுன் பஸ்ஸில் கூட 2 மொழியில் எழுதியிருக்கும். ஒரு பக்கம் கோயம்பேடு தமிழ் எழுதியிருக்கும், இன்னொரு பக்கம் KOEMBEDU அல்லது CMBT அப்படின்னு எழுதியிருக்கும் இல்லையா? ஏன்? எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ இந்த இருமொழி கொள்கையை நாம ரொம்ப நாளா பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம். இதைத்தான் விஜய் அவர்களும் வலியுறுத்துவதாக சொல்லுகிறார். ஆனால் அவரிடம் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன அப்படின்னா, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அவர் இந்தி திணிப்பை நேரடியாக கைகாட்டி எதிர்ப்பதற்கு முன்வர மறுக்கிறார் அல்லது தயங்குகிறார். ஏன் தயங்குகிறார்? ஏன்னா, உண்மையான எதிரியை நீங்க கைகாட்டி பழகிட்டீங்கன்னா பிரச்சனை வரும், உண்மையான பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் இல்லையா? தெருவுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கும், யாரு பிரச்சனை பண்றான்னு தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே விலகி போவோம். யாராவது ஒருத்தர் தைரியமா கேள்வி கேட்பாரு, என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாரு. அப்படி கேட்கிறவர் தான் தலைவர். கேட்காம விலகி போறவர் நம்மள மாதிரி இன்னொரு சாமானியர். அவ்வளவுதானே. நான் குறைத்தெல்லாம் மதிப்பு இல்லை, நம்மள மாதிரி இன்னொரு சாமானியர். நான் பயந்திருக்கிற ஒருத்தனுக்கு வழிகாட்டுறவர் தானே தலைவர். பயந்திருந்த தமிழ் சமூகத்திற்கு துணிச்சலாக வழிகாட்டியவர் தந்தை பெரியார். அவர் எந்த சிக்கலையும் எங்கிருந்து பிரச்சனை வருதுன்றதை நேரடியா எதிர்த்தார். அதனாலதான் தோண்டி போய் கடைசியில கடவுள் தான் பிரச்சனைனா அதையும் நான் எதிர்ப்பேன் என்கின்ற துணிச்சலோடு அவர் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிரியை சுட்டி காட்டினால்தான் எதிர்க்க வேண்டிய வழிமுறைகளை நாம் கண்டறிய முடியும்.
நம்மளோட வில்லன் யாருன்னு தெரிஞ்சாதான் வில்லனுக்கு எதிராக நீங்க போராட முடியும். வில்லன் யாருன்னு தெரிஞ்சாதான் அவர் ஹீரோவா இருக்க முடியும். வில்லன் யாருன்னு தெரியாத ஒருத்தர் ஹீரோவா இருக்க முடியுமா? வில்லன் யாருன்னு தெரியலன்னா சினிமாவில் என்ன ஆகும்? சுட்டு கொன்றுவாங்க, இல்லை காணாமல் போயிடுவார், இல்லைன்னா பஸ்ஸில் அடிபட்டுருவார். வில்லன் யாருன்னு தெரிஞ்சவர் தான் எதிரியா ஹீரோவா உருமாறுவார் இல்லையா? அப்போ வில்லன் யாருன்னு தெரியாத நீங்க எப்படி ஹீரோவா இருக்க முடியும்? வில்லன் யாருன்னு நம்மளுக்கு காட்டினது யாரு? பெரியார் காட்டினார். என்னென்னவெல்லாம் காட்டினார்? முதல்ல மொழி விவகாரத்தை எடுத்துப்போம். மொழி விவகாரத்தில் பெரியார் 2 வில்லன்களை சுட்டி காட்டினார். ஒரு வில்லன் ஹிந்தி, இந்த மொழியை அழிப்பதற்கும் இந்த இனத்தை அழிப்பதற்கும் இந்தியை கருவியாக பயன்படுத்துகிறார்கள்னு ஒரு வில்லன். 2வது வில்லன் யாருன்னா, அவங்கள சொல்லும் போதுதான் தமிழ்நாட்டில் பல பேருக்கு கோபம் வந்துருச்சு. மீண்டும் மீண்டும் கடவுளை பற்றியும் மதங்களை பற்றியும் மட்டுமே எழுதி நவீனத்தை பற்றி மாடர்ன் இராவை பற்றி எந்த தாட் ப்ராசஸும் இல்லாமல் இருக்கீங்களேடா, இந்த மொழியை காட்டு மிராண்டி மொழியாவே வச்சிருக்கீங்களேடா அப்படின்னு பெரியார் கொஸ்டின் பண்ணார். அது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகள். இந்த 2 எதிரிகளையும் பெரியார் பந்தாடினார். முதல்ல வைணவத்தை எதிர்த்தார். சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆஹா ஐயா சூப்பர் கொண்டாடணும் சூப்பருங்கய்யா அப்படின்னு கொண்டாடினாங்க. சரி நீ கொஞ்சம் பெரிய புராணத்தை எடுத்துட்டு வா படிப்போம் அப்படின்னாங்க. அவங்க பூரா தெரிச்சு ஓடிட்டாங்க. என்ன திவ்ய பிரபந்தத்தை படித்தோம்னா கொண்டாடுறாங்க, பெரிய புராணத்தை தூக்கிட்டு வானோடனே தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்ன உடனே பெரியார் அதையும் எதிர்த்தார். அவர் யாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு பயப்படலை, யாரும் புதுசா வரப்போறாங்க வரமாட்டாங்கன்றதை பத்தி அவர் பயப்படல. எதிரி யாருன்றதை துணிச்சலாக அடையாளம் காட்டினார். அப்படி அவர் கைகாட்டிய எதிரிகள் இவர் இருக்கிற வரைக்கும், இவருடைய சிலை இருக்கிற வரைக்கும், இவருடைய கருத்துக்கள் இருக்கிற வரைக்கும், இவர் யாரை கைகாட்டினாரோ அவரை நோக்கி தமிழ் மக்கள் கோபமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி தான், தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்மெல்லாம் கீழே இருக்கிற மக்கள், அந்த பக்கம் பெரியார் நிற்கிறாரு, அங்கே பார்க்குறோம், அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே பாப்பானே பாப்பானே அப்படின்னு அவர் கையை காட்டுறாரு. பாப்பானே அப்படின்னு நம்மளை பாப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் இருக்கிறவன் பயப்படுறான். அவன் தான் இன்னைக்கும் பெரியாரை நோக்கி பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட எல்லோரும் நம்முடைய தலைவர்கள் அல்ல. பெரியார் தான் நம்முடைய தலைவர். பெரியார் காட்டிய வழியில் தான் நாம் பயணிக்க வேண்டும். 2வது கல்வி விவகாரம். கல்வி விவகாரத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு நமக்கு தேவையான நிதி கொடுக்கப்படுகிறதா? இல்ல. ஏன் கொடுக்கப்படல? பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கிட சொல்றாங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நம்ம ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கல? பிஎம் ஸ்ரீ திட்டம் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட சொல்லுது. தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏன் ஏத்துக்கல? ஏன் ஏத்துக்கலன்னா அவன் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒன்று சொல்லி கொடுக்குறான். என்ன இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்? வாட் இஸ் தர்மா, வாட் இஸ் கர்மா, வாட் இஸ் யக்ஞா, வாட் இஸ் வர்ஷிப். இப்போ நீங்கள் நிலாவை சேட்டலைட்டுன்னு படிப்பீங்க இல்லையா? நிலா சேட்டலைட் தானே, நேச்சுரல் சேட்டலைட் தானே நிலா. அவன் என்ன சொல்லுவான்? நிலாவை கடவுள்னு சொல்லுவான். 2 ஒன்று தானே, 2 பேரும் கொண்டாடுறோம்ல. நான் கொண்டாடலடா, நான் படிக்கிறேன். இல்லை நீங்கள் படிக்கிறீங்க, நாங்களும் படிக்கிறோம். நீ ஸ்லோகம் படிக்கிற, நான் சயின்ஸ் படிக்கிறேன். ஸ்லோகம் நிலாவை பற்றி ஸ்லோகம் படிக்கிறதும் நிலாவை பற்றி சயின்ஸ் படிக்கிறதும் ஒன்றா? இல்லை இல்லை, 2 வேற வேற தானே. அப்போ எது நமக்கு தேவையானது அப்படின்னா அறிவியல் நமக்கு தேவையானது, அதனால் நாம் வளரப்போகிறோம். அப்படி யோசிச்சதால தான் இனி வரும் உலகம்னு ஒரு புத்தகம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படியே கூகுளில் போடுங்க, இனி வரும் உலகம் பிடிஎஃப்னு போடுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொல்றார், எதிர்காலத்தில் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நாம இன்னொருத்தர்கிட்ட பேசுவதற்கான தந்தி கருவிகள். அன்னைக்கு டெலகிராம் இருந்துச்சு. டெலகிராம்னா என்ன? தந்தி அடிக்கிறது. ஷார்ட்டா யுவர் ஹஸ்பண்ட் டெட், அவ்வளோதான் நியூஸ் போகும். யார் ஹஸ்பண்ட்னு தெரியாமல் ஊரே அலறிட்டு இருக்கும். ஒரு ஃபாதர் டைட். எந்த ஃபாதர்ரா? 2 வீட்டில் ஒரு வீட்டுக்கு மாறி போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்டா. அப்படிதான் தொலைத்தொடர்பு கருவிகள் நம்மிடம் இருந்தது. பெரியார் என்ன யூகித்தார் அப்படின்னா, இதை விட நவீனமான நாம் முகம் பார்த்து பேசிக்கொள்ளக்கூடிய தந்தி கருவிகள் நமக்கு கிடைத்து விடும். இன்னைக்கு வச்சிருக்கிறோம் இல்லையா? பெரியார் ஏன் இதெல்லாம் யோசிக்க முடிந்தது அப்படின்னா, அவர் மாடர்னா யோசிச்சார். தமிழன் வளர வளர என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத யோசிச்சார். அப்படி யோசித்தவர் தந்தை பெரியார். அப்படி யோசிக்க தேவையில்லை. நீங்க இந்திய தத்துவ மரபை கத்துக்கிடுங்க. கத்துக்கிட்டு நம்ம ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய இயற்பியலை கண்டுபிடிங்க. இருந்தா கண்டுபிடிக்க மாட்டோமா?
நீ ஸ்லோகத்துல இயற்பியலை கண்டுபிடிக்கிறேன்ற பேர்ல புதுசால எழுதிக்கிட்டு இருக்கிற உட்காந்து. அப்போ ஸ்லோகத்துல அறிவியலை கண்டுபிடிக்க போறேன், புராணத்துல அறிவியலை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் விமானங்களின் அறிவியலை ஆராய்ச்சி செய்வதற்காக 16 பட்டதாரி மாணவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எங்க மகாபாரதத்துல கரெக்டா இருமுறாங்க ஒருத்தர். அப்படிதான் இருமல் வருது. இந்திய அறிவியல் துறை போகிற போக்கை பார்த்தால் தொண்டை அடைக்குது. ஏன்னா பறக்கும் விமானங்கள் அப்படின்றத நம்ம சமீபத்தில் கண்டறிந்திருக்கிறோம். விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது, சேட்டலைட் அனுப்புகிறோம், சேட்டலைட்ல இருந்து பூமியின் அடி ஆழம் வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். அதை வைத்து புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறோம். எம்ஆர்ஐ கருவி வரைக்கும் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். மனிதனுடைய மண்டைக்குள் என்ன நடக்கிறது என்பதில் தொடங்கி பூமியினுடைய பாதாளத்தில் என்ன நடக்கிறதுன்றது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். இதெல்லாம் தேவையில்லை. பாதாள உலகம்னு நான் ஒன்று வச்சிருக்கிறேன், அதை படிங்க. மேல் உலகம்னு நான் ஒன்று வச்சிருக்கிறேன். நம்ம கை காட்டுற மேல் உலகமும் இவன் கை காட்டுற மேல் உலகமும் ஒன்னா. இவன் கை காட்டுற மேல் உலகத்துல 30 முக்கோடி பேர் உட்காந்து பந்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நம்ம கை காட்டுற மேல் உலகத்துல வெறும் எரிக்கல்லும் எரி நட்சத்திரமும் தான் இருக்கு. போனா சுருங்கி செத்துருவோம், இல்லைன்னா கருகி செத்துருவோம். அங்க ஒரு 30 முக்கோடி பேர் ஏதோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. பார்கடலை கடைவது, விஷத்தை எடுத்து கழுத்தில் நிறுத்துவது, என்ன மேஜிக் ஷோவா நடத்துறோம்? இப்படி மேஜிக் ஷோ, அதாவது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கும் கற்பனையா எழுதுறதுக்கும் நல்லா இருக்கும். இதான் வந்துட்டார்ல ஐஐடி டைரக்டர் என்ன சொன்னாரு? ஒரு அற்புதமான உங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ சமீபத்தில் காய்ச்சல் வருது. காய்ச்சல் வந்தால் 1 மாதம் சாவடிக்குது. இப்போல்லாம் கொரோனாவுக்கு பிறகு இருமல் வந்துச்சுன்னா 1 மாதம் இருமிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எனக்கு தான் வயசாயிருச்சா? இருமல் வந்தால் இருமிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சரியாக மாட்டேங்குது ஏங்கன்னு கேட்டோம்னா கோமியத்தை குடி சரியாக போயிருன்றாரு. இப்போ இவங்களெல்லாம் கரெக்டாக அடையாளம் காட்டினாரு இல்லையா? இவர் சொல்லி தான் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அவரை பார்த்தோன்னே தெரியும் அவர் கோமியம் குடிடான்னு சொல்லுவாருன்னு. எப்படி? பெரியார் கண்ணாடியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இது கண்ணாடியை போட்டுட்டு பாரு, எவன் உனக்கு துரோகின்னு கரெக்டாக தெரியும் அப்படின்னு. துரோகிகள் மட்டுமல்ல, கூடவே இருந்து பெரியாருக்கு குளிவரித்து கொண்டிருப்பவர்களையும் எளிமையாக அடையாளம் காண முடியும் பெரியாரின் பார்வையில் நாம் பார்த்தால். பெரியார் மிக சரியாக ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். என்ன சுட்டி காட்டினார் என்றால், பார்ப்பனியத்தை ஒழித்து கட்டாமல், சாதியத்தை எதிர்த்து போராடாமல் இந்தியாவில் சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்கள் சாத்தியமே இல்லை தந்தை பெரியார். ஏன் சொன்னாரு? பார்ப்பன பதியா ஆதிக்கத்தை நம் மீது திணிப்பதற்காக காந்தியார் வேலை பார்க்கிறார் அல்லது காங்கிரஸ் வேலை பார்க்கிறது அப்படின்னு அன்னைக்கு பெரியார் விமர்சனம் பண்ணார். ஏன் விமர்சனம் பண்ணார்? அவர் சொன்ன விமர்சனங்களுடைய உண்மையை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு 84 கோடி தான் நிதி ஒதுக்குறாங்க. சமஸ்கிருதம் யார் பேசுறா? பேசுறது இல்ல, சிலர் உச்சரிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. எந்த இடம்? கருவறைக்குள். அக்ரஹாரத்துலாம் யாரும் சமஸ்கிருதம் பேசுறது இல்லை. அக்ரஹாரத்துல எல்லாம் அவளுக்குன்னு ஒரு தமிழ் மொழி வச்சிருக்கிறா, அவ அதுலதான் பேசுவா இல்லையா? அக்ரஹாரத்துலலாம் யாரும் சமஸ்கிருதம் பேசுறது இல்லை. இப்போ கோயிலுக்குள்ள ஒரு சிலர் பேசுறாங்க. சரி, அந்த 2000 கோடி அவங்களாவது பயன்படுத்துறாங்களான்னா கிடையாது. எதுக்கு பயன்படுதுனே தெரியல, ஒதுக்கிட்டு இருக்கிறான். கண்ணுக்கு தெரியாம இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை டெவலப் பண்றேன்ற பேர்ல சமஸ்கிருதத்தை வளர்க்கின்ற வேலை கண்ணுக்கு தெரியாமல் வேற எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, கொங்கணி, குஜராத்தி, ராஜஸ்தானி, பீகாரின்னு லாங்குவேஜ் இருக்கு. அவனே அதை மறந்துட்டான். போஜ்புரின்னு நமக்கு பார்க்குறோம், கேட்குறோன்னு நான் சொல்ல, பார்க்குறோம். இப்போ கூட ஒரு போஜ்புரி பாட்டு ஃபேமஸ் ஆச்சு, சீச்சி சீச்சின்னு இல்லையா? அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு பெரும்பான்மை மக்கள் ஒரு மாநிலத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழி இன்னைக்கு அவனுக்கு தாய்மொழினே தெரியாம அவன் பூரா ஹிந்தி வாழான்னு நம்ம சொல்றோம். பீகாரியை பூரா ஹிந்தி வாழான்னு சொல்றோம், பெங்காலியை பூரா ஹிந்தி வாழான்னு சொல்றோம், மராட்டியனை பூரா ஹிந்தி வாழான்னு சொல்றோம். அப்ப ஹிந்தி யாருக்கு தான் தாய்மொழி? யாருக்குமே கிடையாது. அது ஒரு உருவாக்கப்பட்ட மொழி. இது எதை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னா, பார்ப்பன ஆதிக்கத்தை நம் மீது மறைமுகமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர முடியாது என்பதால் இந்தியின் பேரால் நடக்கிறது. பனியா அப்படின்னு திட்டினார் பெரியார். எல்லாம் கோவப்பட்டாங்க. என்னங்க, ஒருத்தர் நிம்மதியா தொழில் பண்றான், சுயமா உழைச்சு சம்பாதிக்கிறான்னா என்ன செய்யறான் அப்படின்றத அதானியை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதானி என்ன செய்யறாரு? ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை நேரில் பார்த்து என்னோட டீல் சைன் பண்ணுங்கன்னா அவரே நேரில் போய், முதலாளிகள்
பெரிய முதலாளி, பெரிய பணக்காரரு, பெரிய இது நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரே நேர்ல போய் ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நம்ம சொல்லலாம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டு கண்டுபிடிச்சு சொல்றான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஹார்பர்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் டீலிங் எடுக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சரியுது, மறுநாளே எந்திரிச்சிருது. வச்சிருக்கீங்களா ஸ்டாக்ஸ்? ஒரு இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு நாள் விழுது, மறுநாள் எந்திரிச்சிருது. எப்படி எந்திரிச்சது? நிறைய பேர் ஒரே நேரத்தில் பங்கை வாங்கினாதான் அந்த பங்கினுடைய மதிப்பு உயரும் இல்லையா? இப்போ இந்த அரங்கத்தில் ஒருத்தர் கை தட்டினாருன்னா ஒருத்தர் தட்டுறது தான். 100 பேர் தட்டினாதான் அரங்கம் வைப்போட இருக்கும். அதே போல தான் அவ்வளவு பேர் சேர்ந்து ஸ்டாக் வாங்கினாதான் ஸ்டாக் எகிரும். அவ்வளோ பேர் வாங்கலை. உடனே அவ்வளோ பேர் சேர்ந்து வாங்கினா எவ்வளவு காசு போடுவாங்களோ அவ்வளவு காசையும் எல்ஐசியே போட்டு, யாருக்கு போட்டு? நீங்களும் நானும் நாம் செத்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது போய் சேர்ந்துடாதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்ஐசியில் போட்ட காசை போகிறான் அதானிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதானி எப்படி அப்போ பணக்காரர் ஆகிறாரு? உங்கள் வீட்டு காசுலையும் எங்கள் வீட்டு காசுலையும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் கட்டுற ஃபைன் எல்லாம் எதனால் கட்டுறீங்கன்னா, அதானி தன்னுடைய பேலன்ஸை சரியாக கட்டாததுனால. 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிறோம். 3 பேர் தான் காசு கொடுக்குறான், 4வது ஆள் வந்துட்டான் காசு கொடுக்கல அப்படின்னா என்ன செய்யறது? எல்லாரும் சேர்ந்து காசு போடுவோம், அவன் திருப்பி கொடுப்பான்ற நம்பிக்கையில். இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. ஆனால் பேங்க் இப்படி நடத்தலாமா? என் பேங்க்ல ஒரு 30 கோடி வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தன் வரி கட்ட மாட்டேங்கிறான், வட்டி கட்ட மாட்டேங்கிறான். அவன் கட்டாத வட்டியை மீதி 30 கோடி பேரில் ஒவ்வொரு ரூபாயா வாங்கிக்கிறேன். 30 கோடி பேருக்கு 1 ரூபா எடுத்தாலே 30 கோடி ஆச்சு. அவன் அடிக்கிறான் மினிமம் பேலன்ஸுக்கு 250 ரூபாலேருந்து 180 ரூபாலேருந்து எவ்வளவு நாள் அடிக்கிறான், கணக்கு தெரியல. திடீர்னு NACH டிரான்சாக்ஷன் கட் பண்ணி விட்டுறான், திடீர்னு எங்கிட்ட பணம் எடுக்கிறான். அப்ப இதையும் பெரியார் எதிர்த்தார், இந்த பனியாக்களையும் பெரியார் எதிர்த்தார். அந்த பெரியார் எதிர்த்த எதிரிகள் இன்றைக்கும் நம் மீது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இது சண்டே நம்ம பனையூரார் என்ன சொல்றாரு அப்படின்னா, LKG UKG பசங்க மாதிரி ஹேஷ்டேக் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. எது ஹேஷ்டேக் சண்டை? ஹேஷ்டேக்ன்றது இன்னைக்கு நவீன எதிர்ப்பின் ஒரு வடிவம். இப்போ நீங்க நினைச்சா டக்குன்னு இந்த முக்கில் போய் நின்று போராட்டம் பண்ண வாங்கினா வந்துருவீங்களா? வரமாட்டீங்கல்ல. ஏன் வரமாட்டீங்க? சரிப்பா ஒரு ஹேஷ்டேக் போடுங்க அப்படின்னா பரவாயில்ல, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, போடுறீங்க இல்லையா? அப்ப எதிர்ப்பின் ஒரு வடிவம், சுருங்கிய வடிவமாக அந்த எதிர்ப்பு வடிவம் இருக்கிறது, அது பிரச்சனைக்குரியது. ஆனா எதிர்ப்பு அந்த ஹேஷ்டேக் மூலமா நம்ம தெரிவிக்கிறோம். அதை LKG UKG சண்டை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெரியார் ராஜாஜிக்கு எதிராக போட்ட சண்டை, அவரும் இதே தார்வாலியை தூக்கிட்டு தெரு தெருவா போய் ஹிந்தி எழுத்துக்களை பூரா அழிச்சாரு. ராஜாஜிக்கு எதிராக 1938 இருந்து போராடினார் பெரியார் இந்தி மொழியை எதிர்த்து. அந்த எதிர்த்து போராடிய போராட்டம் எல்லாம் LKG UKG சண்டையா? பேரறிஞர் அண்ணா 1965 இந்தி மொழி போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது இதே தான் சொல்லியிருப்பீங்களா? அண்ணா LKG UKG பசங்க மாதிரி சண்டை போடுறாரு. இப்போ புதுசா அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, நிதியை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை, பெற வேண்டியது உன்னுடைய. இதுல சந்தேகமே இல்லை. எப்படி பெற போறோம்? கொள்ளையடிக்க போறோமா? அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன்ட்ட இருந்து வாங்கு வாங்கு வாங்குன்னு சொன்னா எப்படி வாங்கலாம் சொல்லுங்க? ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க. நீங்க சம்பிரதாயமா அது செய்ய மாட்டீங்க, சம்பிரதாயத்துக்கு ட்வீட்டு கூட போட மாட்டீங்க. இந்தி மொழி திணிப்பை பத்தி ஒரே ஒரு ட்வீட்டு, அதுக்கப்புறம் இந்த மேடை, அவ்வளவுதான். ஆனா மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணின்னு எல்லா அணிகள்லையும் ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்திட்டு தானே இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு வேலை நடந்துகிட்டு தானே இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார், தினமும் தொண்டர்களோட பேசுறாரு, நமக்கு தினமும் பிரஸ் மீட் கொடுக்குறாரு, தினமும் அவருடைய சமூக வலைதளங்கள் ஏதோ ஒரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார். இந்த அளவுக்கான வேலையை கூட அவர் செய்யல. செய்யாம என்ன சொல்றாரு? நீ போய் வாங்கி கொடு. இப்ப யாரு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறேன்னு ஒரு உதாரணம் சொல்றேன். அம்மாவும் அப்பாவும் நம்மளை திருவிழா கூட்டு போறாங்க, பொருட்காட்சி, ரிமோட் கார். இந்த ரிமோட் காரை வாங்கி தாங்கம்மான்னு கேட்குறோம். அம்மா வாங்கி தர முடியாதுடா அப்படின்னு சொல்றாங்க. ரிமோட் காரை வாங்கி தருவது அவர்களுடைய கடமை, ரிமோட் காரை பெற வேண்டியது என்னுடைய உரிமை. திருடிட்டு வந்துடுவேனா நான்? அது தப்பு இல்லையா? அப்ப அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பிள்ளை போராடுது, கொடுங்கம்மா கொடுங்கம்மான்னு போராடுது. இப்ப விஜய் அப்படிதான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது, மாநில அரசு கொடுன்னு சொல்லுது. இவர் சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாரு தனியா உட்காந்து. அது ரூம் போட்டு தனியா பனையூர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு.
அது தப்பா இல்லையா? உண்மையில் உங்கள் மீதும் நம் மீதும் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் குறைந்தபட்சம் இது போன்ற கூட்டங்களையாவது அவர்கள் நடத்தணுமா இல்லையா? குறைந்தபட்ச தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தணுமா இல்லையா? ஒரு ஊர்வலம் போகணுமா இல்லையா? 1937 38ல திருச்சியிலிருந்து அழகிரின்ற ஒரு தலைமையில நூற்றுக்கணக்கான இந்திய எதிர்ப்பு படையை சேர்ந்தவர்கள் ஒரு மாசம் நடைன்னு நடந்து திருச்சியிலிருந்து சென்னை சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. கேட்கும் போதே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அந்த பழைய போட்டோஸ்லாம், அந்த பதாகைகளை பிடிச்சிட்டு நடந்து போற போட்டோஸ்லாம் பார்க்கும்போதே மாசா இருக்கு இல்லையா? இன்னைக்கு அன்னை கூப்பிட்டா வருவாங்களா மாட்டாங்களா? வரமாட்டாங்களா? வருவாங்கல்ல. இங்க இருந்தே எவ்வளவு பேர் போவீங்க? கூப்பிடுவாரா அவரு? அதான் கேள்வி. ஏன் கூப்பிட மாட்டாரு? ஏன் ஷூட்டிங் போறாரு? அவருடைய வேலை அதுதான். அப்போ அரசியல் அல்ல அவர்களுடைய வேலை. அவர்களுடைய வேலை வேறு. நமக்காக முழுக்க முழுக்க சிந்தித்து நமக்காக மட்டுமே பேசி மறைந்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். அவர்தான் சாகும் வரைக்கும் நமக்காக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். யாரும் வர்றாங்க வரலன்றதை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து பேசினார், எழுதினார். அப்போ இந்த பெரியார் எதிர்த்த எந்த விஷயங்களையாவது இன்றைக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் எதிர்க்கிறார்களான்னு யோசிச்சு பாருங்க. எதிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அதை பேசுவதற்காக அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அதை பேசுவதற்காக அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுடைய நோக்கம் பெரியாரை பற்றி பேசுவதான ஒரு தோற்றம். ஆனா பேச மாட்டாங்க. ஒருத்தர மேடைக்கு பேசுறதுக்கு கூப்பிடுறோம், ஒரு தலைப்பு கொடுக்குறோம், இந்த பொருளை பத்தி பேசுங்க அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறோம். இப்போ இந்த தலைப்புல பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டுருக்குறாங்க, இந்த உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த தலைப்பை இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும்னு இந்த மாதிரி எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த மாதிரிலாம் பேசினா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருன்றதுனால இந்த மாதிரிலாம் நான் பேசாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி இந்த தலைப்புகளில் இந்த மாதிரி நான் பேசுறதாக நீங்க எல்லாம் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு பேசினா லூசுத்தனமா இருக்காதா? அது பார்த்தா எப்படி இருக்கு? சொல்லும் போதே கடுப்பாதுல. யாரா பைத்தியாயிரம் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கடுப்பாதுல. ஏன் நான் பேசுனா கடுப்பாறீங்க, அவர் பேசுனா கைதுட்டுறீங்க? அப்ப ஒண்ணு உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்லை அவர்கிட்ட பிரச்சனை இருக்கணும். உங்கன்னா நம்மள்கிட்ட பிரச்சனை இருக்கணும், இல்லை அவர்கிட்ட பிரச்சனை இருக்கணும். ஆக இந்த மாதிரியான பெரியாரை பேசிக்கொண்டு புதிதாக வருபவர்கள் தான் பெரியாரை நாம் இன்னும் ஏன் தேவையில் வைத்திருக்கிறோம் அப்படின்றதுக்கான அடையாளங்கள். பெரியார் இன்றைக்கும் ஏன் தேவைப்படுகிறார் என்றால் உண்மையான எதிரிகள் யார் என்று பெரியார் அடையாளம் காட்டியிருக்கிறார். அதை எதிர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பெரியார் அடையாளம் காட்டியிருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கேரளாவில் ஆதரிக்கிறார்கள், கர்நாடகாவில் ஆதரிச்சு பேசுறாங்க. ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லையும் போய் பாருங்க. ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத், ஐ எம் ஃப்ரம் கேரளா, ஐ எம் ஃப்ரம் கண்ணூர், ஐ எம் ஃப்ரம் கோழிக்கோடு, ஐ எம் ஃப்ரம் மங்களூர். யாரோ கமெண்ட் போடுறாங்க. வெளிமாநிலங்கள்ல இருந்து வேற்று மொழிகளில் கமெண்ட் போடுறாங்க. ஸ்டாலின் பேசுறது நல்லா இருக்கு, அவர் சொல்றது கரெக்டா இருக்குன்னு கமெண்ட் போடுறாங்க. ஏன்? அது பெரியார் காட்டிய பாதை. இருமொழி கொள்கை என்பது பெரியார் காட்டிய பாதை. 1919 20களில் இருந்து தமிழ்நாடு தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பது இந்த இருமொழி கொள்கையை தான். தாய்மொழி வழியில் கல்வி, உலகத்தோடு உரையாடுவதற்கு ஆங்கிலம், வேறு எந்த மொழியும் நமக்கு தேவையில்லை. இதுதான் உலகம் அன்றைக்கு நாம் கண்டுபிடித்தது. அதைத்தான் இன்றைக்கும் பேசுகிறோம். அதை இன்றைக்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது. காரணம், தந்தை பெரியார் காட்டிய வழியில் போன தமிழ்நாடு இன்றைக்கு உள்ளபடியே முன்னேறி இருக்கிறது. பெரியார் விரும்பியது கண்முன்னால் நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. பெரியார் என்னென்னலாம் விரும்பினாரோ அதுவெல்லாம் இன்றைக்கு நமக்கு கண் முன்னாடி கிடைச்சிருக்குது. பெண் புகைப்பட கலைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க, 2 பேர் புகைப்படம் எடுக்கிறாங்க. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம அதை பார்த்த முடியாது. பெரியார் 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் இதை பேசினார். அதற்கு பிறகு இப்போ 100 வருஷம் ஆக போகுது. நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை கண் முன்னாடி நம்ம பார்க்க தொடங்குறோம். பெண் ஆசிரியர்கள் இங்க இருக்கிறாங்க. பேராசிரியர் அமளி அவர்கள் இங்கு இருக்கிறார், தொடர்ச்சியாக மாணவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். பெரியார் என்ன விரும்பினார் தெரியுமா? கல்வி நிலையங்களில் பெண் ஆசிரியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏன்னா இந்த ஆம்பளைங்க பூரா உள்ள போய் மறுபடியும் ஆணாதிக்கத்தை தான் சொல்லி கொடுப்பான். அப்போ மாணவர்களுக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுக்கணும்னா பெண்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கணும், பெண்கள் கல்வி கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கணும், எல்லா துறைகளிலையும் பெண்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கணும்னு பெரியார் விரும்பினார். அதை இன்றைக்கு எதிர்ப்பவர்கள் தான் பெரியாரையும் எதிர்க்கிறார்கள். பெரியாரை பேசுவது போல வேஷம் விட்டு கொண்டும் நம்மை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நடக்கக்கூடிய சூழ்நிலை. பெரியாரை பற்றி தொடர்ந்து நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களிடமிருந்து கேள்வியாக வரும் என்று நினைக்கிறேன். பெரியார் ஏன் தேவை என்பதற்கு நிறைவாக ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன்.
1950 பெரியார் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். என்ன? இடஒதுக்கீட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஏன் இடஒதுக்கீட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்? 1950 சென்னை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ், சண்பகம் துரைராஜன் அப்படின்னு ஒரு கேஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு, இடஒதுக்கீடு வழக்குல முதல் வழக்கு அதுதான். சண்பகம் துரைராஜன் என்பவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் சென்னை உயர் நீதிமன்றத்தில். என்னன்னு, இந்த மாதிரி நான் காலேஜுக்கு அப்பீல் பண்ணீங்கயா, அப்ளை பண்ண எனக்கு சீட்டு கொடுக்கல, கேட்டா ரிசர்வேஷன்ல உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஹைகோர்ட் என்ன சொல்லிருச்சு? அப்ப அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. அரசியலமைப்பு சட்டம் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறது இல்லையா? அப்ப எல்லாருக்கும் சம வாய்ப்பை கொடுக்கணும். ரிசர்வேஷன் என்ற பேரால ஒருத்தருக்கு வாய்ப்பை மறுப்பது தவறுன்னு தீர்ப்பு கொடுத்து ரிசர்வேஷன் செல்லாது என்று தீர்ப்பு. பெரியார் கோவப்படுறாரு, காமராஜர் சுப்ரீம் கோர்ட் போறேன்னு சொல்றாரு, தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. அங்க போய் தான் தெரியுது இந்த அம்மா இவங்க அப்ளையே பண்ணல, காலேஜுக்கு அப்ளையே பண்ணல. அப்ளையே பண்ணாத ஒருத்தவங்க தன்னுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டதா கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல தீர்ப்பு வாங்கியிருக்கிறான். அப்ப எவ்வளவு செல்வாக்கு இருந்திருக்கும்? அந்த செல்வாக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் இவர் காலேஜுக்கு அப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம், ஆனாலும் அவளோட நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கிறதோ இல்லையோ, அதனால நான் தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பு கொடுத்துட்டார். பெரியார் பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக ஒரு முக்கியமான மாற்றம் செய்யப்பட்டது. முதலாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்டு பிற்படுத்தப்பட்டோருக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு, ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பேக்வேர்ட் கிளாஸஸ். என்ன பேக்வேர்ட் கிளாஸஸ்? சோசியலி அண்டு எஜுகேஷனலி. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு. அம்பேத்கர் பயன்படுத்தியது அதைத்தான், பெரியார் பயன்படுத்தியதும் அதைத்தான். எக்கனாமிக்கலின்றதை ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா, இன்னைக்கு நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிற நம்ம அப்பா நாளைக்கே நாசமா போக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு நாசமா போன நம்ம அப்பா நாளை கழிச்சு மகாராஜாவா மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார வீழ்ச்சியும் ஒன்றும் இல்லை. ஷேர் மார்க்கெட்டை நம்பி இப்போ ஒரு 100 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஷேர் மார்க்கெட் டவுனு, நாளைக்கு என் பிள்ளை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஷேர் மார்க்கெட் நல்லா போகுது, அப்போ உடனே என் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து வித்ட்ரா பண்ணிடுவோமா? என்னங்க? அப்போ எக்கனாமி இஸ் நாட் அ கிரைட்டீரியா ஃபார் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் என்பது எதற்காக? பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி தருவதற்காக. ஏன் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி தர வேண்டுகிறோம் என்றால், இந்திய அரசியலில் பிரதிநிதித்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடம் மட்டுமே இருந்தது. எல்லா வேலைகளிலையும் அவர்களே இருந்தார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். ஹைகோர்ட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எண்ணிக்கையில எத்தனை பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சமீபத்தில் ஹைகோர்ட்ல 11 வேகன்சிஸ், அதுல 8 வேகன்சிஸ் ஃபார்வர்டு கம்யூனிட்டி. எப்படி? இது நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் கேள்வி கேட்கிறார். இதை எதிர்த்து என்ன நடக்குது அப்படின்னு. இதை எதிர்த்து கேள்வி கேட்ட உடனே அங்க பதில் சொல்றாங்க, கான்ஸ்டியூஷன்ல கோர்ட்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு எதுவும் சொல்லலீங்கன்னா அப்படின்றாரு. கான்ஸ்டியூஷன்ல பிடபிள்யூடி ஆஃபீஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்க கூட தான் தனிப்பட்ட முறையில் சொல்லல. கான்ஸ்டியூஷன்ல தனியா லயலா காலேஜில் இடஒதுக்கீடு கொடுக்க கூட தான் சொல்லல. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? அரசியல் பிரதிநிதித்துவத்தில் அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சொல்லுவது. அதை எல்லா இடத்திலையும் உறுதிப்படுத்த வேண்டியது எது? டைரக்டிவ் பிரின்சிபல். அதை எல்லா இடத்திலையும் உறுதிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதை செய்ய தேவையில்லைன்னு ஒன்றிய அரசு சொல்லுகிறது. நம்ம சந்திரசூட் இருக்கிறார், முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு விவரம் தெரிய பிரபலமான ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் அவர் தான். அதுக்கு முன்னாடி இருந்த பேரெல்லாம் மறக்கிற அளவுக்கு அவர் ஃபயர் மொமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். பிபிசி ஜேர்னலிஸ்ட் உட்கார வச்சு கேட்குறாரு, ஏங்க பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மைனாரிட்டிஸுக்கெல்லாம் ஜட்ஜு வேகன்சியில் இடம் இல்லை அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறாரு, பெண்களுக்கான இடத்தை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். உன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் எங்கன்னு கேள்வி கேட்டோம். நீ என்ன சொல்கிற?
உமன் ரிசர்வேஷனுக்கு நாங்கள் வழி பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்ற. அப்ப அந்த கேள்விக்கு பதிலளிக்க விரும்பவில்லை இவர்கள். இது இங்கே மட்டும் இல்லை, ரிசர்வேஷன்ன்றது வெறுமனே என்ட்ரி லெவலில் மட்டும்தான், ப்ரமோஷனுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அதனால தான் நீங்க பார்க்குற உயர்ந்த அதிகாரிகள் எல்லோரும் உயர்ந்தவாளாவே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க நமக்கு ரிசர்வேஷன் கிடையாது. அப்ப இது ஒரு சமூகத்துக்கு எதிரானதா என்றால், எனக்கான இடத்தை எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கறது எப்படி இன்னொருத்தருக்கு எதிரானதா மாறும்? ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்ல 3 பேர் உட்காரலாம், 3 பேர் உட்கார்ற இடத்துல ஒருத்தர் படுத்திருக்கிறாரு இல்லையா? வெளியே நிக்கிறாங்க 3 பேர், அதுல 2 பேருக்கு காசு இல்லை டிக்கெட் எடுக்க. ஏன்பா காசு இல்லைன்னு கேட்குறோம். அந்த மாதிரி பிரச்சனை, காசு இல்லை, சரி உனக்கு டிக்கெட் எடுத்து தரேன் உள்ள ஏறிக்கன்னு சொல்றோம். இதுக்கு பேர் ஸ்காலர்ஷிப். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு நாம் தருகின்ற உதவிக்கு பேர் என்ன? ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்பை நம்ம சரியாக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு ஒவ்வொரு வகையிலையும் ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். இங்கே எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க? பிசி ஸ்காலர்ஷிப் இருக்கு, டிஎன்சி ஸ்காலர்ஷிப் இருக்கு, எம்பிசி ஸ்காலர்ஷிப் இருக்கு, எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசுனாங்களே, தோழர் பேசுனாங்களே, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது. வெவ்வேறு வகையான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது பொருளாதாரத்தை சரி செய்து கொள்வதற்காக. காசு இருக்கு, டிக்கெட் இருக்கு, ஆனா படுத்துக்கிட்டு என்னை உட்கார விட மாட்டேங்கிறான் ஒரு ஆனாருன்னு நம்ம சொல்றோம். அவரு இவ்வளவு காலமா என்ன உனக்கு கேடு, உனக்கு தேவையானதை நானே அந்த ஊருக்கு போய் கொண்டு வந்து தர்றேன்னு சொல்றாரு. அப்ப நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா நாட்டை பத்தி கஷ்டப்படுற, இந்த ரயில்ல எனக்கும் பங்கு இருக்கு, நீ எந்திரிச்சு உட்காரு, மீதி 2 சீட்ல நம்ம உட்காடுறோம்னு சொல்றோம். இப்ப அந்த படுத்திருக்கிற இடத்துல நம்மளை வச்சு யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? ஏய் ஏண்டா இவங்க தொந்தரவு பண்றாங்கன்னு நம்ம நினைப்போமா இல்லையா? இப்படி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பவர்கள், இவன் என்னடா புதுசா வர்றான், நம்ம தானே இவ்வளவு நாள் படுத்துட்டு வந்தோம், இவன் என்னடா நம்மளை உட்கார சொல்றான்னு கொஸ்டின் பண்றான். இடஒதுக்கீடு கல்வியில் வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுத்துட்டு தான் நம்ம சொல்றோம். எப்ப இருந்து? நீதி கட்சி காலத்துல இருந்து இல்லையா? வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணா வேலை கிடைக்கும்? படிச்சிருந்தா வேலை கிடைக்கும். அப்ப படிப்புல எனக்கு இடஒதுக்கீடு வேணும்ல. என்னை பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே விடாமல வச்சிருந்தா. கல்வியில் எப்போது இடஒதுக்கீடு கிடைத்தது? 2006. 2006 தான் கல்வியிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு கிடைத்தது. எத்தனை வருஷம் ஆகுது? 18 வருஷம் ஆகுது. 2006 பிறந்த ஒரு குழந்தை இன்னும் காலேஜை விட்டே வெளியேறல. அதுக்குள்ள என்ன சொல்லிட்டோம் நம்ம? எத்தனை வருஷமா இடஒதுக்கீடு கொடுக்கறது, ஒழிச்சு கட்டுங்கப்பான்னு நம்ம சொல்றோம். எத்தனை வருஷமா இடஒதுக்கீடு கொடுக்குறோம்? ஹைகோர்ட்ல எத்தனை பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கிறாங்க, மைனாரிட்டி இருக்கிறாங்க? இல்ல. பெரியார் ஏன் தேவைப்படுகிறார் என்றால், இந்த அசமத்துவங்களை நீக்குவதற்காக, இந்த அநீதிகளை களைவதற்காக பெரியார் இன்றைக்கும் தேவைப்படுகிறார். அந்த தேவையை இல்லாமல் செய்ய வேண்டும். பெரியாரை பேசுவதை நாம் நிறுத்திவிட்டால் எப்படியாவது இந்த கோரிக்கைகளை ஒழித்து கட்டி விடலாம். அம்பேத்கரை பேசுவதை நிறுத்திவிட்டால் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி விடலாம். சுயமரியாதையை நம்மிடமிருந்து பறிக்க வேண்டும் என்றால் நமக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுப்பவர்களை நம்மிடமிருந்து பறிக்க வேண்டும் இல்லையா? உங்களுக்கு சுயமரியாதை யார் கற்றுக் கொடுத்தா? அம்மா அப்பாவா? அம்மா அப்பா சுயமரியாதைய வேற மாதிரி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. மானமுள்ள மனிதனாக வாழ், உன்னை யாரும் தாழ்த்தக்கூடாது, நீ யாரையும் தாழ்த்தக்கூடாது, உன்னை யாரும் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லி தருவாங்க. நீ யாரையும் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லி தந்தாங்களா? அப்படி ஒருவேளை சொல்லித்தரவங்களா அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பெரியாரால், அம்பேத்கரால் வழிகாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்ப நம் வீடுகளிலும் சமூகத்திலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற இந்த பூமர்களிடமிருந்து நமக்கெல்லாம் சுதந்திரத்தை பெற்றுத்தந்தவர் யார்? தந்தை பெரியார். நம்முடைய தனி மனிதனின் சுயமரியாதை என்பது தனி மனித சமத்துவத்தை கேட்பது. ஒரு இனக்குழுவின் சுயமரியாதையை கேட்பது என்பது நம்முடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற ரிசர்வேஷனை கேட்பது. ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை அல்லது ஒரு தேசிய இனத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது, தேசிய இனத்தின் சுயமரியாதையை உறுதிப்படுத்துவதுதான் மாநில சுயாட்சி. தமிழர் என்கின்ற தேசிய இனத்தினுடைய சுயமரியாதையை உறுதிப்படுத்துவதுதான்
மாநில சுயாட்சி என்கின்ற கொள்கை. அப்போ ஒன்னொன்றும் சுயமரியாதையோடு தொடர்புடையது. இந்த சுயமரியாதையை கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் செய்துவிட்டால் சுயமரியாதை அற்றவர்களாக நம்மை மாற்றிவிடலாம். ஏனென்றால் நம்முடைய சமூகம் இயல்பிலேயே ஒரு பூமர் சமூகம். யாராவது வெளியிலிருந்து பூமர் பூமர்னு சொல்லாமல் இருந்தா என்ன பண்ணிடுவான்? நம்மளை பூரா பூமர் ஆக்கிடுவான். அப்போ இந்த பூமரை சரியா அடையாளம் காட்டியவர் தான் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியார் அடையாளம் காட்டிய அந்த பூமர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புல்புல் பறவையாக அவ்வப்போது பறந்து வருவார்கள். காந்தியை தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு பறந்து வருவார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிறவெறி மொழிவெறியர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு பறந்து வருவார்கள். இந்தி திணிப்பு என்கின்ற வார்த்தையே இல்லாமல் ஏதோ ஒரு மொழி திணிப்பு என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு தேவை தந்தை பெரியார். நாம் தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.